சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பல அணிகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா அவர்களுடைய அணி மற்றும் தீபா, இந்த மாதிரி பல அணிகள் இருக்குது. கட்சி ஒற்றுமையாக இல்லை, வலிமையற்று இருக்குது. கட்சி அவ்வளவுதான், இந்த 2026 தேர்தலோட 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு சென்றுடும், ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்காங்கப்பா அப்படிங்கிறது தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணியாக ஒரு மிகப்பெரிய கட்சியை ஒற்றை கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் என்று அவங்களுடைய நடிகை முதல் அரசியல் பயணம் வரை குறித்த ஒரு ஆளுமை மிக்க பதிவு தான் இது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வச்சுருப்பாங்க. அந்த வாசகத்தை வச்சே மொத்த கட்சியும் கைக்குள்ளே வச்சவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். இவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது. புரட்சி தலைவி, அம்மா, அதுக்கப்புறம் அயன் லேடி இப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்கள் அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களே வச்சுக்கிட்டது எதுவுமே கிடையாது. இவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தனால அவங்களுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தினால பள்ளி படிப்புலேயே மாநில அளவில் முதலிடத்தை பெற்றிருந்தாங்க. சின்ன வயசுலேயே பரதநாட்டியம், கர்நாடக இசை, இது ரெண்டுமே முறைப்படி கற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியிலே நிப்பாட்டியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்குள்ளே வெந்நீர் ஆடை அப்படிங்கிற படத்து மூலிமா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடாத உயரம் இல்லை சினிமாவில் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய படங்கள் பேக் டு பேக் ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு 18 ஆண்டுகள் திரையுலகில் கொடிகட்டு பறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிட வேண்டியது. எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆயிரத்தில் ஒருவன், நம் நாடு, ஒளிவிளக்கு, இந்த மாதிரியான படங்கள் ஒரு 28 படங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட பணியாற்றிருக்காங்க. 28ல் 90% எல்லா படங்களுமே ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்களான சிவாஜி, எஸ்எஸ்ஆர், என்டிஆர், ஜெய்சங்கர், முத்துராமன், இந்த மாதிரியான எல்லா முன்னணி கதாநாயகர்கள் கூடயும், எல்லா பேன் இந்தியா கதாநாயகர்கள் கூடயும் நடித்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். மொத்தமாக தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படிங்கிற சவுத் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு 127 படங்கள் நடிச்சிருக்காங்க. 17 ஆண்டுகள் ஒரே ஒரு பெண்மணியாக இருந்து திரையுலகிலும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்கள தான் சொல்லணும். 1980களில் அதிமுகவில் இணைகிறாங்க. அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சத்துணவு குழுவின் உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சத்துணவில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ரொம்பவே பிளவுபட்டது. ஜானகி அவர்கள் தலைமையில் ஒரு அணி வந்துச்சு. ஜே தலைமை, ஜா தலைமை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நிறைய கிளாஸ் இருந்துச்சு. ஜானகி அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்தாங்க. ஆனால் கட்சி ஒற்றுமையாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கட்சி ஒரு பிளவுபட்டு ஒரு சில ஆண்டுகள் இந்த கட்சி முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி ஏற்று ஒரு பிளவாக இருந்த ஒரு கட்சியை மறுபடியும் ஒன்று சேர்த்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று முதலமைச்சராகி கட்சியை வலிமையாக ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் தான். இவங்க நின்ன எல்லா தேர்தலையுமே வெற்றி 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 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அசம்பிளி ஆகட்டும், இல்லை சட்டமன்றம் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல், எல்லா தேர்தலையும் நின்ன இடத்துல எல்லாமே வெற்றி பெற்று 6 முறை தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்களை குறிப்பிட்டு சில திட்டங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. அது இன்னும் நின்று பேசும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு செல்லமாக எல்லாரும் மக்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த பேர்லேயே அம்மா உணவகம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் திமுக ஆட்சியிலும் அந்த உணவகம் செயல்பட்டு இருக்கு. அதே பேரில் செயல்பட்டு இருக்கு. இப்பவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே பேரில் இயங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காரு. இதில் ₹1 சாப்பாடு, ₹1 இட்லி அப்படிங்கிற மாதிரி
நடுத்தர மக்கள், அதுக்கு கீழே நிற்கிற விளிம்பு நிலை மக்களும் போய் அந்த உணவகத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டது தான் இந்த அம்மா உணவகம். அந்த திட்டம் வந்து இன்னுமே எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்கு. மகளிருக்கான காவல் நிலையம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை தொட்டில் திட்டம், மழைநீர் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்காக பண்ண திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தது வந்து அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தான். 17 ஆண்டுகள் திரையுலகின் முன்னணி நடிகையாக இருந்தவங்க, 29 ஆண்டுகள் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்தவங்க, 6 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவங்க வந்து கட்சியில் சேர்ந்தாங்க, அடுத்தது முதலமைச்சரானாங்க அப்படிங்கிற விஷயமே இங்கே நடக்கல. கட்சியில் சேர்ந்த காலம் முதல் சோதனைகள் எல்லாத்தையுமே சாதனைகளாக்குனவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கட்சியில் இருந்தபோதே அவங்கள வந்து ஒரு வாகனத்திலேருந்து கீழே இறக்கி விட்டாங்க, அது வந்து தள்ளி விட்டாங்க, இவங்க நிறைய பேர்த்த அவமானப்படுத்துனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இன்னொன்று, இவங்க வந்தாலே எல்லோரும் வந்து ஒரு அடி தள்ளின்னு தான் இன்னும் பேசணும், வந்தால் எல்லாம் காலில் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது, இவங்க வந்து வாகனத்துலேருந்து தள்ளி விட்டதுக்காக இந்த ரிவெஞ்செலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பரவலான விமர்சனங்கள் இருந்தாலும், ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியை வந்து ஒற்றை கையில் வச்சு வலிமையாக தாங்கினவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போ வந்து அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுக மீண்டும் வலிமை பெற்று வந்து சட்டசபை எலெக்ஷனை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். தொடர்ந்து வீடியோக்கள் வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.